அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி சுவாதி நட்சத்திரம் சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீன ராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால் மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாகவும், மிருகசீரிடம் 3-4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3ஆம் பாதம் வரை பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, கல்வியை தரக்கூடிய புதன் உங்கள் ராசி நாயகன். எனவே பெரும்பாலும் நீங்கள் சிறந்த கல்விமானாக இருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் அதிகமாக படிக்காதவர்களாக இருந்தாலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்குவீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து முழு நன்மையையும் தருவார் என்று எதிர்பார்க்க வேண்டாம். சில சறுக்கல்களை தரத்தான் செய்வார். ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இனி சனி பகவானால் வரும் தடைகள் எல்லாம் நன்மைக்காகவும் உங்களை எச்சரிக்கை செய்வதாகவும் தான் இருக்கும். எதிலும் அதிகமான முதலீடு போடக்கூடாது. சிலருக்கு சொந்த தொழிலை விட பிறரிடம் வேலை பார்ப்பதில் தான் அதிகமான வருவாய் கிடைக்கும். அதை உணர்ந்து செயல்படுங்கள். அதே நேரம் ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் பண விஷயத்தில் யாரையும் நம்பிவிடாதீர்கள். உத்தியோகம் பார்ப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மேலே சொன்னதெல்லாம் சனி பகவான் தரும் எச்சரிக்கை. உங்கள் ராசிக்கு அவர் நட்பு கிரகம் என்பதால் அவரின் கடுமை உங்களை ஒன்றும் செய்யாது. அவர் இருக்கும் இடத்தில் இருந்து நன்மை தர முடியாதவராக இருந்தாலும் தனது பார்வைகளால் எண்ணற்ற நல்ல பலனை தர காத்திருக்கின்றார். சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்ப்பார். இந்த 3 பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. இதன் மூலம் நீங்கள் சாதனை படைப்பீர்கள். அவரது 3ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மேஷ ராசியில் விழுகின்றது. இதனால் பொன் பொருள் கிடைக்கும், மகிழ்ச்சி நிலவும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பெண்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். சனி பகவானின் 7ஆம் இடத்து பார்வை 3ஆம் இடமான சிம்மத்தில் விழுகின்றது. இதனால் காரிய அனுகூலத்தை பெறுவீர்கள். தொழிலில் விருத்தியை காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் சனி பகவானின் 10ஆம் இடத்து பார்வை 6ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகின்றது. இதனால் பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இப்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மேஷ ராசியில் இருக்கின்றார். இது மிகவும் சிறப்பான இடமாகும். அவர் பல விதத்தில் வெற்றியை தந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண செய்வார். மேலும் அவரின் 7 மற்றும் 9ஆம் இடத்து பார்வைகள் சிறப்பாக அமைந்துள்ளது. மேலும் நிழல் கிரகமான ராகு தற்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்தில் இருப்பது சிறப்பான இடம் இல்லை. அவரால் சிலர் பொல்லாப்பை சந்திக்க நேரிடலாம். பெண்கள் வகையில் இடையூறுகள் வரலாம். மேலும் கேது பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கன்னியா ராசியில் இருக்கின்றார். இந்த இடத்தில் இருக்கும் போது அவரால் தீயோர் சேர்க்கைக்கு ஆளாகி அவதியுறலாம். உடல் நலம் பாதிப்பு வரலாம். வயிறு பிரச்சனை வரும். ஆனால் எந்த பிரச்சனையையும் முறியடிக்கும் வல்லமை பெறலாம். மேலும் மாத தொடக்கத்திலேயே மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு அதிபதியானவர். அவர் 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும். வீடு மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை திடீர் என ஏற்படலாம். அவை நல்ல மாற்றங்களாகவே இருக்கும்.
நினைத்த காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள். இடம் பூமி வாங்குவதில் இருந்த தடை அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஒரு சிலருக்கு அதிகாரம் மிகுந்த பதவி வந்து சேரும். மேலும் மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வருமானத்திலும் சிறு சிறு தடைகள் வந்து சேரும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். மருத்துவ செலவு அதிகரிக்கின்றதே என்ற மனக்கலக்கம் ஏற்படும். யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். மேலும் மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 5க்கு அதிபதி 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாராட்டும் புகழும் உண்டு. மாற்று இனத்தார் பகை மாறும். எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் நன்மதிப்பை பெறும் வாய்ப்பும் உண்டு. உத்தியோகம் தொழிலில் உயர்நிலையை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். மேலும் மாத தொடக்கத்திலிருந்து மார்ச் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். சகாயஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது யோகம்தான் என்றாலும் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகம் என்பதால் திட்டமிட்ட காரியங்களில் 1, 2 நடைபெறாமலும் போகலாம். திடீர் வரவுகளும் உண்டு. திடீர் செலவுகளும் உண்டு. எதை எந்த நேரத்தில் செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து செய்தால் ஆதாயம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் பிரச்சனைகள் அகலும். ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு உள்ளன. இந்த முக்கிய கிரகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மாதம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை குரு மற்றும் சனி பார்வையால் நீங்கள் எளிதில் முடிப்பீர்கள். பொன் பொருள் கிடைக்கும். பெண்கள் மிக உறுதுணையாக இருப்பார்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எளிதில் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கலாம். உறவினர்கள் பகையை மறந்து ஒன்று சேர்வார்கள். கலைஞர்கள் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்க பெறுவீர்கள். எழுத்தாளர்கள் நல்ல புகழை காண வாய்ப்பு உண்டு. வக்கீல்கள் தொழில் சிறந்து விளங்கும். மாணவர்களின் தேக்க நிலை மாறும். விவசாயிகள் நல்ல வளத்தோடு மன நிம்மதியும் காண்பீர்கள். கூலி வேலைகள் செய்பவர்கள் மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். பெண்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும். உஷ்ணம், பித்தம், மயக்கம், சளி போன்ற உபாதைகள் வரலாம். இந்த மிதுனராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். ஊனமுற்றவர்களுக்கும் கணவரை இழந்து தவிக்கும் பெண்களுக்கும் இயன்ற உதவியை செய்யுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுங்கள். ஆலங்குடி சென்று அங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு 21 தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஞானிகளுக்கு காணிக்கை செலுத்துங்கள். பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுங்கள். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.